Assalamu alaikum. Hello everyone. Welcome to my another vlog. 1 வீக் அப்புறம் வந்து நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கோல்டு ஃபீவர் அதனால் வந்து முடியல. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து கற்பூரவள்ளி இலையை வந்து கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தலையில் நீர் கோத்து இருந்துச்சுன்னா சரியாயிடும் சொன்னாங்க. இது கூட துளசி வேப்பிலை சேர்க்கணும். என்கிட்ட இது மட்டும்தான் இருந்தது. அதனால இதை வச்சு ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ வந்து உடம்பு சரியாதனால எதுவுமே வந்து ப்ராப்பராக எடுத்து அரேஞ்ச் பண்ண முடியல. எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. ஸோ 1 வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. சரி ஓகே, ஒவ்வொரு கபோர்ட்ஸாக வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பசங்களோட இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ மெஸ்ஸியான கபோர்டு அண்டு 2வது வந்து மெஸ்ஸி ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இது மாதிரி 2 வந்து குயிக்காக வந்து மெஸ்ஸி ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட புக்ஸு அப்புறம் அவனுடைய டாய்ஸ் இது எல்லாமே வந்து அவனுக்காக செப்பரேட்டாக பண்ணி கொடுத்தது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்மால் அரேஞ்ச்மெண்ட் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டோரி புக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் வேஸ் இதெல்லாம் வச்சு நான் வந்து அவனுக்கு மேலே உள்ள அந்த கபோர்டு ஷெல்ஃபை மட்டும் இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். கீழே வந்து புக்ஸ் அதுக்கப்புறம் அவனுடைய டாய்ஸ் கொஞ்சம் வந்து அதில் வந்து அவன் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். என் பையனுமே வந்து ஹெல்ப் பண்ணான். ஸோ தட் அவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இந்த புக்ஸ் எல்லாமே வந்து அவன் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தான். நான் ஜஸ்ட்டு மேலே உள்ளது மட்டும்தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா திங்ஸுமே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு தேவையானது கூட சட்டுன்னு கிடைக்காத அளவுக்கு வந்து ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடுச்சு. சரி ஓகே, கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே அப்படி தான் வந்து வேறு வழி கிடையாது. நம்ம வந்து டெய்லி வந்து அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லி வந்து யூஸ் ஆகிற ஏரியா இல்லையா, அதனால் வந்து மெஸ்ஸி ஆகிடுது. ஸோ டஸ்ட்டு படிஞ்சால் நம்ம வந்து லைட்டாக தொடச்சி வச்சுக்கலாம். பட் வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆகும்போது நமக்கு தேவையில்லாதது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சமாக வந்து திங்ஸ் மட்டும் அதில் வச்சோம் அப்படின்னா சடனாக வந்து நமக்கு க்ளீன் பண்ணி குயிக்காக அரேஞ்ச் பண்ணவும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். என் மேக்கப் கிட்டில் இருக்கிற அந்த ஐஷேடோ எல்லாமே என் பொண்ணு வந்து உடச்சி எடுத்துட்டா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இதான் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஃபைனல் லுக். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. தென் வந்து என்னோடய பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து டஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பிளான்ஸ் எல்லாமே டஸ்ட்டாக இருந்தது. அது எல்லாமே அப்படியே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வீடியோ தான். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.